2019 ஆண்டு 41வது கேள்வி. அலசன்களுக்கிடையே I2 திண்மமாக இருக்கும் அதே வடை Br2 ஒரு திரவமாகும். உங்களுக்கு தெரியும் 17ஆம் ஊட்ட மூலகங்கள் அலசன்கள் மிக முக்கியமான தியரி இது. F2ம் Clம் Cl2 கேஸ் அரிக்கும். Br Br2 லிக்விடாக இருக்கும் அலசன்களில். அதே மாதிரி I2 சொலிட்டாக இருக்கும். என்ன ரீசன் என்றால் உங்களுக்கு தெரியும். எனவே I2 திண்மம் அதே விட Br2 திரவம். இரண்டாவது, மூலக்கூற்று பரப்பளவு அதிகரிக்கும் போது லண்டன் விசை வலிமை கூடியதாக இருக்கும். உங்களுக்கு தெரியும், அதுவும் சரியான கூற்று. தியரி ஜெனரல் கெமிஸ்ட்ரி, மூலக்கூற்ற பரப்பு மூலக்கூற்று திணிவு அதிகரிக்கக்குள்ள லண்டன் விசை வலிமை அதிகரிக்கும். இப்போ I2 திண்மம் அரிக்கிறதுக்கும் Br2 திரவம் அரிக்கிறதுக்கும் லண்டன் விசை வலிமை அதிகமாக இருக்கிறது. மூலக்கூற்று பரப்பு அதிகரிப்போடு லண்டன் விசையின் வலிமை அதிகம் அரிக்கிறது காரணமாக இருந்தால் இந்த கேள்விக்கு மூலாவிட வரும், இல்லை ரெண்டாவிட வரும். எப்படி நாங்கள் பார்க்கலும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச தியரி தான் கதைக்க போகிறோம். கூட்டத்தின் வழியை மேலுக்கிருந்து கீழுக்கு வருகின்ற பொழுது உங்களுக்கு தெரியும் 4 பேருமே முனைவற்ற மூலக்கூறுகள். ஒரே அணுவாலாக்கப்பட்ட ஈரண மூலக்கூறு முனைவற்றது. எனவே மேலுக்கிருந்து கீழுக்கு, எனவே 4 பேர்லையும் லண்டன் விசை மாத்திரம் தொழிற்படும். மேலுக்கிருந்து கீழுக்கு வருகின்ற பொழுது கூட்டத்தின் வழியை மூலக்கூற்று திணிவு பரப்பு அதிகரிக்கும். அதிகரித்தால் லண்டன் விசை வலிமை அதிகரிக்கும். எனவே தான் பௌதிக நிலை கேஸாக இருந்தது அதை விட இடைக்கவர்ச்சி விசை கூடிய லிக்விடாக மாறும். அதே மாதிரி லிக்விடாக இருந்தது கீழுக்கு வரக்குள்ள லண்டன் விசை வலிமை இன்னும் கூடக்குள்ள மூலக்கூறுகள் நெருக்கமடைந்து சொலிட்டாக மாற்றமடையும். எனவே மூலக்கூற்று திணிவு பரப்பு கூட்டத்தின் வழியை மேலுக்கிருந்து கூடுறபடினால லண்டன் விசை வலிமை எங்களுக்கு அதிகரிக்குது. எனவே தான் மூலக்கூறுகள் கேஸிலிருந்து லிக்விடிலிருந்து சொலிட்டாக மூலக்கூறுடைய கவர்ச்சி வலிமை கூடிய பௌதிக நிலைகளாக மாற்றமடையும். எனவே தான் எங்களுக்கு முதலாவது விடைக்கு போகலும். அப்படியே நாங்கள் வருவோம் 42வது கேள்வி. 42ல் ஒரு தரப்பட்ட அமுக்கத்தில் வெப்பநிலை அதிகரிக்கும் போது N2 தாக்கம் புரிந்து NS3 உண்டாக்கும் தாக்கத்தின் சுய இயல்பு குறைகிறது. உங்களுக்கு தெரியும் N2 கேஸாக 3 H2 கேஸ் ரியாக்ட் பண்ணி உங்களுக்கு 2 NS3 கேஸ் தர தாக்கம் நாங்கள் பார்ப்போம். 2 NS3 கேஸ் இதில் உங்களுக்கு தெரியும் இது ஒரு புறவெப்ப தாக்கம். இது நாங்கள் பொதுவாக எங்களோட இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரிலையும் பயன்படுத்துகிறோம் அமோனியா உற்பத்தியில். இதில் முதல்ல தாக்கத்தில் என்ட்ரோஃபி மாற்றம் என்னென்று பாருங்கள். டெல்டா எஸ்ஸை பாருங்கள் என்ன இருக்கின்றது. தாக்கிவாயு மூலெண்ணிக்கை 4, அமோனியா உண்டு H2 3, விளைவாயு மூலெண்ணிக்கை 2. தாக்கிவாயு மூலெண்ணிக்கையை விட விளைவாயு மூலெண்ணிக்கை குறைஞ்சால் என்ட்ரோஃபி மாற்றம் ப்ளஸ், குறைவடையும் என்ட்ரோஃபி டெல்டா எஸ் மைனஸ் அரிக்கும். ப்ளஸ் அல்ல மைனஸ் அரிக்கும், குறைவடையும் என்ட்ரோஃபி. இப்போ தாக்கத்தில் சுய இயல்பு எப்படி பார்க்கண்டால் நல்லா விளையம் கொள்ளுங்கள். டெல்டா ஜியை வச்சு நீங்கள் பார்க்கணும். டெல்டா ஜீரை மைனஸ்ற அளவு அதிகரித்தால் சுயதன்மை அதிகரிக்கும். மைனஸ்ற அளவு குறைஞ்சா சுயதன்மை குறையும். ப்ளஸ்ற அளவு கூடுமாக இருந்தால் சுயதன்மை குறையும். ப்ளஸ்ற அளவு குறைஞ்சா சுயதன்மை அதிகரிக்கும் அல்லது சாதகத்தன்மை அதிகரிக்கும். இப்போ இதை வச்சுக்கொண்டு நாங்கள் எப்படி இந்த கேள்வியை அணுகலாம் என்று பார்த்தோம்னால், அமுக்கத்தில் வெப்பநிலை அதிகரிக்கும் போது N2 H2 தாக்கம் NS3 உண்டாகும் தாக்கத்தின் சுய இயல்பு அதிகரிக்கும். டெல்டா ஜி சாமன் டெல்டா H உண்மையாக விடத்தை எங்களுக்கு தேவையில்லை, பட் இருந்தாலும் தெரியுமன்றதால் போடுவோம். மைனஸ் டெல்டா H சய T இன்ட்டு டெல்டா எஸ்ஸுக்கு பதிலாக கோவையை பெஸ்ட்டு போடுங்கன்னா அது போல பிரயோகிப்போம். டெல்டா H மைனஸ் T இன்ட்டு டெல்டா எஸ்ஸில் பிரயோகிப்போம். டெல்டா H பெருமானம் மைனஸ் டெல்டா H சய T இன்ட்டு டெல்டா எஸ்ஸுக்கும் மைனஸ் வந்துருக்கு. ஸோ மைனஸ் டெல்டா எஸ் T தர T இன்ட்டு மைனஸ் டெல்டா எஸ். இப்போ என்ன வரப்போகுதுன்னா டெல்டா ஜி சமன் மைனஸ் டெல்டா H சக T இன்ட்டு டெல்டா எஸ் எங்களுக்கு வரப்போகுது. இப்போ நாம் என்ன செய்வோம்? வெப்பநிலை அதிகரிப்போம். வெப்பநிலையை அதிகரிக்க T இன்ட்டு டெல்டா எஸ் பெருக்கம் அதிகரிக்கும். ஏனெண்டா டெல்டா எஸ் மைனஸ் அடிக்கத்தால் இதில் பெருக்கம் ப்ளஸ் ஆகிரும். எனவே வெப்பநிலை ப்ளஸ் கூடினால் டெல்டா ஜீரோ மைனஸ் குறைஞ்சி ப்ளஸ் பெருமானம் அதிகரிக்கிறதுல வாய்ப்பு இருக்குது. ஏன் டெல்டா H மாற பொருளே வெப்பநிலையோட டெல்டா H டெல்டா S பெருமானம் மாறாது. எனவே மைனஸ் அப்படி இருக்கத்தக்க ப்ளஸ்ற பெருமானம் கூடுமா இருந்தால் டெல்டா ஜியினுடைய ப்ளஸ் பெருமானம் அதிகரிக்கும். எனவே தாக்கத்தில் சுயதன்மை குறைவடைகிறது என்பது சரியானது. இரண்டாவது, அமோனியாவை தரும் N2க்கும் H2க்குமான தாக்கம் என்ட்ரோஃபி மாற்றம் எதிர்பெருமானம் மைனஸ் ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம். நல்லா விளையம் கொள்ளுங்க. இதுக்கு முதலாவது விடைக்கு நாங்கள் தெளிவாக போகலாம். ஏற்கனவே நான் விளக்கம் சொல்லியிருக்கிறோம். டெல்டா எஸ் மைனஸாக இருக்கிறபடினால தான் T இன்ட்டு டெல்டா எஸ் பெருக்கம் ப்ளஸ்ஸாக வருது. அது ப்ளஸ்ஸாக இருக்கத்தால் தான் வெப்பநிலை கூடக்குள்ள டெல்டா ஜீரோ ப்ளஸ் பெருமானம் அதிகரித்து சுயதன்மை குறைவடையும். எனவே தான் எங்களுக்கு முதலாவது விடைக்கு போகணும். 43வது கேள்வி. சாற்று தைலங்கள்
தாவர திரவியங்களிலிருந்து பொதுவாக கொதிநீராவி காய்ச்சி விடத்தல் மூலம் பிரித்தெடுக்கப்படும். உங்களுக்கு தெரியும் சாற்றெண்ணெய் பிரித்தெடுப்பு, அதாவது தாவரத்தில் காணப்படுற பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த மருத்துவ ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த எண்ணெய்களை, உதாரணமாக கருவா எண்ணெய், கராம்பு எண்ணெய், இப்படியான எண்ணெய்களை நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்று சொன்னால் கொதிநீராவி காய்ச்சி விடத்தில் பயன்படுத்த நாங்கள் பிரிச்செடுக்க போகிறோம். எனவே அந்த வசனம் எங்களுக்கு சரியானது. இரண்டாவது, சாற்று தைலங்கள் நீரில் உயர் கரைதிறனை உடையன. பிழையான கூற்று மிக தெளிவாக உங்களுக்கு தெரியும். அதாவது நீரில் கரைதிறன் குறைவாக இருக்கிற நீரில் சாற்று தைலங்கள் நீரில் கரையாது. கரையாமல் இருக்கிற ஆக்களைத்தான் நாம் என்ன செய்ய போகிறோம் என்று சொன்னால் கொதிராவி காய்ச்சி வடிவை பயன்படுத்தி பிரிச்செடுக்க போகிறோம். விளங்குதானே? அது மட்டுமல்ல, எண்ணெய்கள் நீரில் கரைய முடியாது. எனவே முனைவற்ற கூறுகள் நீர் முனைவுடையது. அந்த கூற்று பிழையானது. எனவே தான் நாங்கள் மூணாவது விடைக்கு போகலும். உங்களுக்கு தெரியுமா இல்லை நடக்குதுன்னு சொல்லி பொதுவாக அந்த சாற்றெண்ணெய் பிரித்தெடுப்பில் நாங்கள் நீரையும் சாற்றெண்ணெயும் கொண்ட கலவையை எடுக்கக்குள்ளால் இதுக்குள்ளே 2 பேரும் நீரும் சாற்றெண்ணையும் ஆவியாக தொடங்கும். ஆவியாகினால் சாற்றெண்ணெய் கொடுக்குற அந்த அமுக்கம் பி ஒயிலன் எடுப்போம், நீர் கொடுக்குற அமுக்கம் PH2O எடுப்போம். இந்த 2 பேர் அளவும் இந்த 2 பேரும் பகுதி அமுக்கங்களும் உருவாக்குற அமுக்கம் வெளியமுக்கத்துக்கு சமனாகக்குள்ள கலவை கொதிக்கும். P oil + PH2O வரைக்கும். உங்களுக்கு தெரியும், பொதுவாக நீரை அதாவது 2 கொதிநிலையை விட குறைஞ்ச வெப்பநிலை கலவை கொதிக்கும். 2 விட குறைஞ்ச வெப்பநிலை கலவை கொதிக்கும். அதான் சாற்றெண்ணெய் பிரித்தெடுப்பிற முக்கியத்துவம் வாய்ந்தது. அப்படி கொதிக்கத்தால் சாற்றெண்ணெய்கள் வெப்பத்தால் அழிவடையாது. அதில் காணப்படுற ரசாயன பொருட்கள். இதை நம்ம சாற்றெண்ணெய் பிரித்தெடுப்பு என்பது கொதிராவி காய்ச்சடிப்பில் பயன்படுத்தப்படுற தத்துவம். அதை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்கள். இனி 3வது விடைக்கு நாங்கள் போகலும். 44வது கேள்வி ஏற்கனவே நாங்கள் பார்த்த மாதிரி ஒரு கேள்வி. இதுக்கு முந்தின வருடத்தில் ஒரு சுயதாக்கத்திற்கு நிலைமைகள் எவையாக இருந்த போதிலும் எப்போதும் ஒரு கிப்ஸ் சக்தி மாற்றம் உண்டு. நாங்கள் பார்த்தோம், தெளிவாக பார்த்துட்டோம். அதாவது ஒரு சுயதாக்கமாக இருந்தால் எப்போதும் கிப்ஸ் சக்தி மாற்றம் மைனஸாக இருக்க முடியாது. அதாவது உங்களுக்கு தெரியும், அதாவது சமநிலை நிபந்தனையாக இருந்தால் நாங்கள் பார்த்தோமே போன இயரில் 2018 பார்த்தோம். சமநிலையில் நிலைமை ΔG சமநிலை செயல்முறையாக இருந்தால் பூச்சியம் அரிக்கும். அப்போ எந்த ஒரு நிபந்தனையிலையும் கிப்ஸ் சக்தி மாற்றம் சுயமனதாக்கமாக இருந்தால் மைனஸ் அரிக்க இயலாது. ஒரு தாக்கம் நடைபெறும் திசையை எதிர்கூறுவதற்கு மாறா வெப்பநிலை மாறா அமுக்க நிபந்தனைகளின் கீழ் மாத்திரம் கிப்ஸ் சக்தி மாற்றத்தை பயன்படுத்தலாம். அந்த கூட்டு சரி எங்களுக்கு தெரியும். மாறா அமுக்க மாறா வெப்பநிலையில் நாங்கள் ΔG மைனஸ் பெருமானத்தை வச்சு கொடு தாக்கத்தில் நடைபெறும் திசையை எதிர்கூறலாம். என்ன நடத்தம்னா, உதாரணமாக ஒரு திசையில் ஒரு தாக்கம் ΔG மைனஸ் இருந்தால் அது இல்லை நடைபெறும். ΔG ப்ளஸ் இருந்தால் அது நடைபெறத்துக்கான வாய்ப்பு குறைய, சுயதன்மை குறைய நம்ம எதிர்கூறல் தானே. எனவே நாங்கள் 4வது விடைக்கு போகிறோம். 44க்கு அது தியரி பார்ட் சம்மந்தப்பட்டது. 45வது கேள்வி. நீரில் 1-பியூட்டனோலின் கரைதிறனானது நீரில் மெதனோலின் கரைதிறலும் பார்க்க குறைவாகும். அதாவது மெதனால் என்பது உங்களுக்கு தெரியும். மெதனால் என்பது இந்த இருக்குது CH3OH இருக்கும் மெதனால். 1-பியூட்டனால் என்பது அதாவது 4 கார்பனை கொண்ட ஒரு சேர்வையில் 4ஆம் நம்பர் கார்பனில் OH இருக்குது. விளங்குதானே? ஷூராக கரைதிறன் மெதனாலுக்கு கூட இருக்கும். ஏனெண்டா கார்பன் சேர்வைகளில் உங்களுக்கு தெரியும், இப்போ குறிப்பாக கார்பனுக்கு ஐதரசன் விகிதம் 1:3 ஆக எளிய விகிதம் பொதுவாக கைக்கிறது. எனவே 3 கார்பன் வரையான அல்கஹோல் ஒரு கரையிலும் கார்பன் நம்பர் கூட கரைதிறன் குறையும். 4 கார்பனை கொண்ட அல்கஹோல் கரைய முடியாது. எனவே தான் நீரில் 1-பியூட்டனோல் உள்ள கரைதிறன் நீரில் மெதனால் உள்ள கரைதிறலும் பார்க்க குறைவாகும் என்பது உங்களுக்கு சரியான கூற்று. 2வது, முனைவுத்தன்மை உள்ள OH கூட்டம் சார்பாக முனைவுத்தன்மை இல்லாத அல்கைல் கூட்டத்தின் பருமன் அதிகரிக்கும் போது நீரில் அல்கஹோல்கள கரைதிறன் குறைகிறது என்பது சரி. அதாவது மெதனாலில் பாருங்கள், முனைவுடைய தொகுதி OHக்கும் அல்கைல் தொகுதிக்குமான கற்கைதுலான வர கார்பனுக்குமான விகிதம் பாருங்கள் 1:1. ஆனால் இங்கே 1:4 கார்பன் இருக்குது. ஏன்னா அந்த விகிதம் கூட கரைதிறன் குறையும் என்பது சரி. அதனால தான் மெதனாலை விட பியூட்டனோல் கரைதிறன் குறைய என்ற கார்பன் நம்பர் கூட இருக்கத்தால். எனவே நாங்கள் 3வது விடையை போகிறோம். 46வது கேள்வி. தாக்கம் தந்திருக்கிறாங்க. இது ஒரு கருநாட்ட கூட்டல் தாக்கம் என்று சொல்லியிருக்கிறாங்க. மிகவும் பிழையான ஒரு கூற்று. உங்களுக்கு தெரியும், ஒரு இலத்திரன் நாட்ட கூட்டல் தாக்கம். இந்த கருநாட்ட கூட்டல்னு சொல்கிறதுக்கு மிச்சம் நேரடியான தியரி. பட் இருந்தாலும் அதில் பொறிமுறை நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தி காட்டுறேன். கருநாடி H+ தொழிற்படும். அதாவது CH3CH டபுள் பாண்ட் CH2 இவருக்கு நாங்கள் HBr போட்டோம் என்று சொன்னால் என்ன நடைபெறும் என்றால், இங்கே இருக்கின்ற HBrல் இருக்கின்ற நேரேற்ற கூறு, அதாவது இவர் ΔP+, இவர் Δ-, டபுள் பாண்ட் H+க்கு வரும். Br இங்கே பக்கம் வரும். எனவே மார்க்கோனிக்கோவின் விதிப்படி ஐதரசன் எண்ணிக்கை கூடிய இரட்டை பிணைப்பு கார்பனில் நேரற்ற கூறன் ஐதரசன் இணைஞ்சால் இடைநிலையாக ஒரு துணை கார்போனியம் அயனங்களுக்கு வரும், CH3 வரும்.
கருநாடியான பிஆர் மைனஸ் எங்களுக்கு 2ஆம் படிமுறையில் கார்போனியம் அயனோட இணைஞ்சால் எங்களுக்கு பிரதான விளைவை தரும். எனவே இது இலத்திரநாட்ட கூட்டல் CHBr CH3 பிரதான விளைவு. இது ஒரு இலத்திரநாட்ட கூட்டல் இரண்டா இலத்திரநாடியாக H+ தொழிற்படும். எனவே தான் மூலாவது கூற்றுப்பிழை. இரண்டாவது, ஒரு துணை கார்போகட்டையின் பின்வரும் தாக்கத்தில் ஒரு தாக்க இடைநிலையாக உருவாகிறது. எனவே எங்களுக்கு சரியானது. இந்த ஒரு துணை கார்போகட்டையின் ஒரு வழி கார்போகட்டைன் உருவாக்கப்படும். இந்த வசனம் எங்களுக்கு சரியானது. எனவே தான் நாங்கள் பொருத்தமானது. இந்த விளைவு கவனம். இந்த விளைவு துணை கார்போகட்டைன் ஏன் பிரதான விளைவு வந்திருக்கு, கவனம் அறிக்கணும் நீங்கள். எனவே தான் இந்த பிஆர் ஹேட்டி போட்டு நீங்கள் இதுக்கு ப்ளஸ்ஸை போட்டிங்கன்னா கார்போனியம் அயன் வரும். எனவே 4வது விடயங்களுக்கு பொருத்தமானது இருக்குது. 47, பல கைத்தொழில் செயல்முறைகளில் கற்கரி பயன்படுத்தப்படுகிறது. சரியான கூற்று. கற்கரியை நாங்கள் பயன்படுத்த போகிறோம். உதாரணமாக கற்கரி பயன்படுத்துகிற சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு தெரியும். நாங்கள் பயன்படுத்துகிறது எங்களோட உற்பத்தி செயல்முறைகள் படிக்கக்குள்ளால் நாங்கள் பயன்படுத்தக்கூடிய இடத்துல தான் கற்கரி. அதாவது உங்களோட TiO2 solid உற்பத்தி பிரித்தெடுப்பு, டைட்டேனியம் ஆக்சைடு பிரித்தெடுப்பு, ரைட். TiO2 பிரித்தெடுப்பில் மூலப்பொருட்களாக ரூட்டைல், அதே மாதிரி Cl2 கேஸ், O2 கேஸோட கற்கரி நாங்கள் பயன்படுத்துகிறோம். இரண்டாவது TiO2 உற்பத்தி மாதிரி. இரண்டாவது உங்களுக்கு தெரியும் இரும்பு பிரித்தெடுப்பிட முக்கியமான மூலப்பொருட்கள் ஏமடைட் அல்லது மக்னடைட், இரும்பு சாது, சுண்ணாம்புக்களோட சேர்த்து கற்கரியை நாங்கள் போட்டு விட்றோம் இரும்பு பிரித்தெடுப்பில், ரைட். ஸோ நாங்கள் அதை பயன்படுத்துகிற இடங்கள் நிறைய இடங்கள் இருக்குது. கற்கரியை நாங்கள் பல இடங்களில் பயன்படுத்தி கொள்ளலாம். உதாரணமாக TiO2 உற்பத்தி, அதே மாதிரி இரும்பு பிரித்தெடுப்பில் நாங்கள் பயன்படுத்தலாம். இதே மாதிரி உங்களுக்கு இன்னும் சில இடங்களில் நாங்கள் கற்கரியை மெயினாக பயன்படுத்தி கொள்ளையிலும். எனவே இந்த இடத்துல வசனம் சரி. ரெண்டாவது, கைத்தொழில் ரீதியாக கற்கரி ஒரு எரிபொருளாக மாத்திரம் பயன்படுத்தப்படுகிறது என்பது பிழையான கூற்று. எரிபொருளாக மாத்திரம் பொதுவாக சரி, பொதுவாகண்டா சரி, பட் எப்போதும் அது பிழை, அது மாத்திரம் என்றால் பிழை. ஆகவே 3வது விடைக்கு போகலும். ஏன் பிழை என்றால், உதாரணமாக உங்களோட இரும்பு பிரித்தெடுப்பை நீங்கள் யோசிச்சிங்கன்னு சொன்னால், இரும்பு பிரித்தெடுப்பில் கற்கரி பல வேலைகளை செய்யுது. கற்கரி ஆக்சிஜன் வாயுவோட சேர்ந்து தகனமடைந்து உங்களுக்கு CO2 கேஸை தருகிறது, புறவெப்ப தாக்கம். இது உண்மையாக ஒரு எரிபொருளாக பயன்படுத்தப்படுது. இருந்தாலும் அந்த CO2 கேஸோட கற்கரி இணைஞ்சி உங்களுக்கு கார்பன் ஓரோக்சைடு என்கின்ற இரும்பு பிரித்தெடுப்பில் காணப்படுற பிரதான தாழ்த்தியை உருவாக்குறது மட்டுமில்லாமல், இரும்பு பிரித்தெடுப்பில் உயர் வெப்பநிலையில் கற்கரி இரும்பு ஆக்சைடான FeOவை தாழ்த்தி இரும்பை உருவாக்குது. அதோட CO2 கேஸ் வரும். எனவே தாழ்த்தியாக தொழிற்படும். அப்படியான வேலைகளும் எங்களுக்கு கற்கரிக்கு இருக்குது. எனவே பிரதான தாழ்த்தியான COவை உருவாக்குறது, அதே மாதிரி உங்களோட கற்கரியை பொறுத்த மட்டும் அவரே தாழ்த்தியாக தொழிற்படுறது, அப்படி வேலைகளும் அவருக்கு இருக்கிறதால எரிபொருளாக மாத்திரம் பயன்படும் என்பது பிழை. எனவே எங்களுக்கு 3வது கூற்று பொருத்தமான கூற்றாக இருக்கும். 48வது, ஒரு கீட்டோனின் கார்பன் அணுவும் அதனுடன் பிணைந்த ஏனைய அணுக்களும் ஒரே தளத்தில் காணப்படும். அதாவது கீட்டோன், உதாரணமாக எளிய கீட்டோன் நாங்கள் ஒரு அசிட்டோன் மூலக்கூறு எடுப்போம். ஒரு அசிட்டோன் மூலக்கூறு இந்த ஒரு கீட்டோனை பொறுத்த மட்டும் CH3 C+OCH3 தான் ஆக எளிய கீட்டோன், 3 கார்பனை கொண்ட கீட்டோன். இதில் கார்பன் அணு உங்களுக்கு தெரியும். கார்பன் என்பது C+bondோவில் காணப்படுற கார்பன். இந்த கார்பன் அணுவும் அதனுடன் பிணைந்த ஏனைய அணுக்களும் ஒரே தளத்தில் காணப்படும். அதனோடு இணைந்த ஏனைய அணுக்கள் இந்த கார்பனோட இணைந்த ஏனைய அணுக்கள். இவர் இருக்கிற கலப்பு வளர்ச்சி 3 தள்ளிகிழகு sp2 கலப்பில் எடுக்கிறார். எனவே தான் வளர்ச்சி உங்களுக்கு 3 தள்ளிகிழகு இருக்குது. இவரை சுற்றியுள்ள வடிவம் உங்களுக்கு தெரியும். தளமுக்கோண ஷேப்பாக 120 பாகை பிணைப்பு கோணத்தில் காணப்படும். அது மட்டுமல்ல, ஒரு மையானு sp2 கலப்பில் இருந்தால் அல்லது sp கலப்பில் இருந்தால் அவரை சூழ உள்ள அணுக்களும் ஒரே தளத்தில் காணப்படும். இவரை சுற்றியுள்ள அணுக்கள் எல்லா அணுக்களும் அல்ல, மூலக்கூறு எல்லா அணுக்களும் அல்ல, இதனோடு பிணைந்த ஏனைய அணுக்கள். இவரோட இணைஞ்சாக்கள் யார்? இந்த ஆக்சிஜன். இவரோட இணைஞ்சது யார்? இங்கே இருக்கிற கார்பன். இவரோட இணைஞ்சது யார்? இங்கே இருக்கிற கார்பன். எனவே தான் அந்த அணுக்கள் ஒரே தளத்தில் காணப்படும். சரியான கூற்று. ஏனெண்டா ஒரு கீட்டோன கார்பன் அணு sp2 கலப்பாக்கம் செய்யப்பட்டுள்ளது. பொதுவாக எல்லா கீட்டோன்லையும், ஏன்னா C+bond இருக்கும், 2 பக்கம் கார்பன் இருக்கும் தானே. அப்போ எல்லா கீட்டோனும் sp2 கலப்பு தான் இருக்க போகுது. எனவே அந்த sp2 இருக்கத்தலை தான் அதில் அவரை சுற்றியுள்ள ஏனைய அணுக்கள் ஒரு கீட்டோனில் உள்ள
அவர் அந்த கார்பனை சுற்றியுள்ள அணுக்கள் ஒரே தளத்தில் காணப்படும் என்னோட sp2 வரைக்கத்தால் முதலாவது விடை. இதே வசனம் ஒரு கீட்டோனில் உள்ள எல்லா அணுக்களும் ஒரே தளத்திலும் என்ற பிழையானது. பிகாஸ் இந்த CH3 பாருங்கள், இவர் உள்ள கார்பன் இந்த sp3 கலப்பு. எனவே அந்த அவரை சுற்றியுள்ள 4 அணுக்களும் இந்த நான்முகி ஷேப்பில் அடிக்கும். அது ஒரே தள மூலக்கூறு அல்ல. எனவே தான் எங்களுக்கு இங்கே கீட்டோண்ட கார்பனை சுற்றியுள்ள அணுக்கள் என்னப்படினால அந்த வசனம் சரியானது. 49 ஒரே வெப்பநிலையில் எவையேனும் 2 இலட்சிய வாயுக்களுக்கு ஒரே சராசரி இயக்க பண்பு சக்திகள் உண்டு. உங்களுக்கு தெரியும், அதாவது ஒரு இலட்சிய வாயுவாக இருந்தால் ஒரு வாயு ஒன்றுக்கு இலட்சிய வாயு ஒன்றுக்கு சராசரி இயக்கப்பாட்டு சக்தி தனி வெப்பநிலைக்கு நேர்வீத சமனடிக்கும். தனி வெப்பநிலைக்கு நேர்வீத சமனடிக்கும். அதாவது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், சராசரி இயக்கப்பாட்டு சக்தி ஒரு குறிப்பிட்ட மூலக்கூறை பொறுத்த மட்டும் E பார் எடுத்தீங்கன்னு சொன்னால் சமன் அரை MC வர்க்கம் பாராக இருக்கும். அரை MC வர்க்கம் பார். C வர்க்கம் பார் என்பது உங்களுக்கு தெரியும் 3RTயின் கீழ் கேபிட்டல் M இருக்கும். இங்கே ஒரே வெப்பநிலையில் எவையேனும் 2 இலட்சிய வாயுக்களுக்கு ஒரே சராசரி இயக்க பண்பு சக்தி சராசரி இயக்க சக்தி தனி வெப்பநிலையில் தங்கியிருக்கு. இப்போ அது சமன் அடிக்க போகுது 2 பேருக்கும். அப்போ 2 பேருக்கும் சமனாக தான் இருக்கணும் ஒரே வெப்பநிலை இருக்கத்தால். ரெண்டாவது, ஒரு தரப்பட்ட வெப்பநிலையில் வாயு மூலக்கூறுகளின் சராசரி கதி அவற்றின் திணிவுகளுக்கேற்ப அமைந்து கொள்ளும். நிச்சயமாக அது சரி. ஸோ உங்களோட சராசரி கதியை பொறுத்த மட்டும் அதில் திணிவுக்கேற்ப அமைந்து கொள்ளும் என்ற என்ன அர்த்தம் என்றால், திணிவு கூடினாளுக்கு சராசரி கதி குறையரிக்கும் என்ற அர்த்தம். திணிவு கூட இருந்தால் சீவர்க்கம் பார் அந்த மூலக்கூறுக்கு குறையரிக்கும். உதாரணமாக நீங்கள் 2 வேறுபட்ட வாயு எடுத்தீங்கன்னா, உதாரணமாக நீங்கள் ஹீலியத்தையும் அதே மாதிரி நியோனையும் லட்சிய வாயு எடுத்து 2 பேருக்கும் நீங்கள் நிறைய கோவையை பயன்படுத்தினா ஒரே வெப்பநிலை இடத்தால் 2 பேருக்கும் சராசரி இயக்க சக்தி சமனடிக்கும். ஏனெண்டா ஹீலியத்திர மூலக்கூறுகளை திணிவு குறையிருக்கிற படினால் திணிவு குறையரிக்கத்தால் அவங்களோட கதிவர்க்க இடை அல்லது சராசரி கதி கூடுதல் அடிக்கும். எனவே 2 பேரை பெருக்கோ மாறல் இடத்தால் சராசரி இயக்க சக்தி மாற மாட்டாது. இதே வேளையில் நியோன் எடுத்தீங்கன்னா அவரை திணிவு கூடரிக்கி. எனவே சீவர்க்கம் பார் குறையிருக்கும், மூலக்கூறியங்கிற கதிகள் குறையிருக்கும், சராசரி கதி குறையிருக்கும். எனவே தான் மாறா வெப்பநிலையில் அந்த திணிவுடையும் சீவர்க்கம் பாரையும் பெருக்க மாறல் இருந்தால் தான் எங்களுக்கு சராசரி இயக்க சக்தி மாறாமல் இருக்கிறோம். எனவே தான் திணிவுகளுக்கு ஏற்ப அமைந்து கொள்ளும் என்ற என்ன அர்த்தம் என்று சொன்னால், சராசரி கதி திணிவு கூடுள்ள அளவு குறையரிக்கும், திணிவு குறைவுள்ள அளவு கூடரிக்கும். எனவே அதோட பெருக்கம் சீவர்க்கம் பாடுற பெருக்கம் எங்களுக்கு கதிவர்க்க இடை எங்களுக்கு திணிவு கூடினாலே குறையிருக்கும், குறைஞ்சாலே கூட இருக்கும். எனவே 2 பேரை பெருக்கமும் ஒரு மாறலியாக இருக்கும். வேறு பெருக்கம் ஒரு சராசரி இயக்க சக்தி நடத்தால் சராசரி இயக்க சக்தி 2 பேருக்கும் சமனரிக்கும். எனவே நாங்கள் மூலாவடை போகிறோம். 50வது வினா, CFC ஆனது ஓசோன் படை நலிவடைதலுக்கு பங்களிப்பு செய்கின்ற போதிலும் HFCயின் பங்களிப்பு புறக்கணிக்கத்தக்கதாகும். உண்மையாக அந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ளலாம். பட் இருந்தாலும் அந்த புறக்கணிக்கத்தக்க தாண்டி உண்மையாக அந்த HFC ஓசோனுக்கு பாதிப்படைய செய்யாது. அப்படி ஒரு குழப்பகரமான விஷயங்கள் இருக்கத்தால் தான் அந்த ஸ்கீமிலையும் பார்த்தீங்கன்னா ஓல் ஆன்சருக்கு போகிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலும் அந்த வசனம் எங்களுக்கு சரியானது தான். ஆனால் HFC பாதிப்பே இல்லை. உங்களுக்கு தெரியும், தொகுப்பு வாயுக்கள் CFC அதே மாதிரி HCFC அதே மாதிரி HFC. அதாவது CFCயில் எளிய மூலக்கூறு சொல்லி கேட்டோம்னா குளோரோ ஃப்ளோரோ கார்பன். ஸோ இந்த இருக்குது குளோரோ ஃப்ளோரோ கார்பன் இந்த இருக்குது 2 பேரும். இதே மாதிரி HCFCயை பொறுத்த மட்டும் நாங்கள் குளோரோவை குறைச்சி ஹைட்ரஜனை கூட்டுவோம். பட் இருந்தாலும் ஹைட்ரோ குளோரோ ஃப்ளோரோ கார்பன் தானே. எனவே எங்களுக்கு ஃப்ளோரின் ஹைட்ரஜன்லாம் இருக்குமா இல்லை. அதே மாதிரி HFC என்பது இந்த HFC மூலக்கூறை பொறுத்த மட்டும் அவர் எப்படி இருப்பார்னு சொன்னால் ஹைட்ரோஃப்ளோரோ கார்பன் அங்கே Cl இருக்க மாட்டாது. எனவே Cl சுயாதீன மூலிகம் இல்லைன்றபடினால உண்மையாக அவர் எங்களுக்கு ஓசோனுக்கு பாதிப்பு ஏற்படுத்த மாட்டார். எனவே நாங்கள் அந்த புறக்கணிக்கத்தக்க தாண்டி ஒரு பாதிப்பு இல்லைன்னு நாம் சொல்லுவோம். உங்களுக்கு தெரியும், மேல் வளிமண்டலத்தில் அடைவதற்கு முன்னர் HFC முற்றாக பிரிகைக்குட்படும். உண்மையாக முற்றாகன்ற சொல் எங்களுக்கு பிழையான கூற்று. அது முற்றாக எடுக்க இயலாது, முழுமையாக போகாது எங்களுக்கு வெளியில். ஏனெண்டா இப்போ மேல் வளிமண்டலத்தை அடையிறதுக்கு முந்தி HFC பெரும்பான்மையாக அழியும். ஏன்னா உங்களுக்கு தெரியும், இல்லை காணப்படுற CH பிணைப்பு வலிமை குறைஞ்சது. வலிமை குறையிறதால உங்களுக்கு தெரியும், கீழ் வளிமண்டலத்தில் காணப்படுகின்ற வாயுக்கள் இந்த உயர் தாழ் சக்தி கதிர்களில் முன்னிலேயே HFC பிரிஞ்சிடும் நிறைய. பட் முற்றாக பிரிய அந்த குழப்பங்கள் இருக்கப்படினால நம்ம ஓல் ஆன்சருக்கு போகலும் சில பிள்ளைகளுக்கு கன்ஃபியூஷன் நடத்தால். பட் இருந்தாலும் பொதுவாக பெரும்பான்மையான மூலக்கூறு பிரிஞ்சிடும். HCFCயை பொறுத்த மட்டும். பட் இங்கே சுயாதீன மூலிகம் இல்லை தானே. ஸோ சில மூலக்கூறு ஆவியாகி HFC மூலக்கூறில் மேல் வளிமண்டலம் அடைஞ்சாலும் ஓசோனுக்கு பாதிப்பு வராது. HCFCயை பொறுத்த மட்டும் அதே மாதிரி தான்
எங்களுக்கு சிஹெச் பிணைப்பு இருக்குது, வலிமை குறைஞ்சது, கீழ் வளிமண்டலத்தில் பெரும்பான்மையான வாயுக்கள் அழிஞ்சிடும். பட் இருந்தாலும் இந்த வாயுக்களுக்கு ஆவி பரப்புத்தன்மை கூட மிக விரைவாக ஆவியாகி மேல் வளிமண்டலம் போய் இதற்கு சிசிஎல் பிணைப்பு உடைஞ்சி சிஎல் உருவாக்கினா ஓசோனுக்கு பாதிப்படைய செய்யும். சிஎஃப்சி அகெயின் ஓசோனுக்கு கடுமையான பாதிப்பு செய்கிற வாயு. அதில் சிசிஎல் பிணைப்பிற்கு மட்டுமில்லை ஆவி பரப்புத்தன்மை கூடியது. எனவே மேல் வளிமண்டலம் போய் சிஎல் உருவாக்கி ஓசோனுக்கு பெரும் பாதிப்பு ஏற்படுத்தும். சிஎஃப்சி கடுமையான பாதிப்பு, அதை விட குறைஞ்ச பாதிப்பு ஹெச்சிஎஃப்சி, பாதிப்பு இல்லாத ஹெச்எஃப்சி. ஆனால் 3 பேருக்கு உரிய பாதிப்பு உங்களுக்கு தெரியும். வலிமையான பச்சை வீட்டு வாயுக்கள் 3 பேரும் வலிமையான பச்சை வீட்டு வாயு. CO2 விட பூகோள வெப்பமாதலில் பங்களிப்பு செய்கிற வாயுக்கள் அப்படினால தற்காலங்களில் உங்களுக்கு தெரியும் HFO ஹைட்ரோ குளோரூட்டும் வாயுக்களாக HFO ஹைட்ரோஃப்ளோரோலிஃபின், அமோனியா NH3 அதே போன்ற வாயு ஐசோபியூட்டேன் போன்ற வாயுக்கள் நாங்கள் பயன்படுத்துகிறோம். இந்த வாயுக்கள் பொதுவாக குளிரூட்டும் வாயுக்களாக இப்போ பயன்படுத்தப்படுறது. இவங்களுக்கு மாற்று வாயுக்களாக குளிரேற்றிகளில் வளிபதனாக்கிகளில் பயன்படுத்துகிற வாயுக்கள். எனவே நாங்கள் அதுக்கு ஓல் ஆன்சர் போகிறோம். அந்த வசனங்களில் சின்ன கன்ஃபியூஷன் இருக்கிறதால மற்றபடி அந்த வசனங்களை தீர்மானிக்கிறது எங்களுக்கு ஓகேயாக இருக்குது.